நம்ம இன்றைக்கி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலுங்க. அது எப்படி பண்ணலாம் என்னென்னு பார்க்கலாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் வந்துங்க, உருளைக்கிழங்கு லைட்டாக ஒரு வேக்காடு வேக வச்சுட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் பூண்டு நல்லா தட்டி வச்சிடணுங்க. ஒரு 2-3 பல் பூண்டு தட்டி வச்சிடணுங்க. வெறும் மிளகாத்தூளுங்க, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூளுங்க, வேணுங்கிற அளவு ஆயிலுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாங்க. கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் ஒரு 3 ஸ்பூன் இருக்குங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூண்டு பல் போடணுங்க. பூண்டு பல் போட்டதும் கருவேப்பிலை. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோணுங்க. பொரிஞ்சதும் உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. உருளைக்கிழங்கு போட்டதும் வெறும் மிளகாத்தூளுங்க, கரம் மசாலா தூளுங்க, சால்ட், லைட்டாக மஞ்சள் தூளுங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா அப்படியே நல்லா பெரட்டணுங்க. இப்படி அவ்வளோதாங்க, எம்மியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த கோக்னட் ரைஸுக்கு, லெமன் ரைஸ்க்கு, தக்காளி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.